விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, லிங்கா கெமிக்கல் அக்ரி அக்ரோடெக்ல வரக்கூடிய சுரக்ஷா பிளஸ் அப்படிங்கிற இந்த பயோ கிட்ட பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுரக்ஷா பிளஸ் இதில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்குங்க. சேப் 3, சூடோலின், பெவர்லின், பயோலின் அப்படின்ட்டு 4 ப்ராடக்ட் இருக்கு. இதை வந்து எந்தெந்த பயிருக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம்னா, காய்கறி பயிர், பூ பயிர், பயப்பயிர் அப்படின்ட்டு எல்லா பயிருமே வந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. இந்த சுரக்ஷா பிளஸ் வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து பயோ கிட்டுங்க. இயற்கை விவசாய முறையில் வந்து பண்ணுறவங்க வந்து தாராளமாக வந்து இதை வாங்கி வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. இந்த சுரக்ஷா ப்ளஸ் பயோ கிட்டோட பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம பயிரில் வரக்கூடிய பாக்டீரியல் நோய், ஃபங்கல் நோய், வைரல் நோய், அப்புறம் பூச்சி ஆகட்டும், அது இல்லாமல் பார்த்தோம்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே வந்து கலந்து 4 ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி ஒரு டைம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தோம்னா, இந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேர்த்து வந்து மருந்து அடிக்கிற மாதிரிங்க. அடுத்து இந்த கிட்டில் வர ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து எது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேப் 3 இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம பயிரில் வரக்கூடிய பாக்டீரியல், ஃபங்கல், வைரல் இது 3த்துக்குமே வந்து இந்த ஒரு மருந்து அடித்தாலே போதுங்க. நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இது வந்து பார்த்தோம்னா, இந்த கிட்டில் வந்து பார்த்தோம்னா 100 ml தான் வரும். இது வந்து நீங்கள் 4லேருந்து 5 டேங்க் வரைக்கும் அடிச்சிக்கலாம். இந்த சேப் 3 வந்து பார்த்தோம்னா, நமக்கு இந்த கிட்டில் 100 ml தராங்க. இது இல்லாமல் நம்ம தனியாகவும் கிடைக்கும். அது வந்து பார்த்தோம்னா 10 லிட்டர் கேனில் டேங்க்குக்கு 20லேருந்து 25 ml வரைக்கும் போட்டு அடிச்சிக்கலாங்க. அடுத்து சூடோலின் இது வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து விதை நேர்த்தியாகவும் பயன்படும். நம்ம மண் மூலமாக பரவுற நோயான இந்த வேரழுகல், வேர்ப்புழு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தோம்னா, இலைப்புள்ளி, மஞ்சள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. இது வந்து பார்த்தோம்னா, இந்த கிட்டில் வந்து 1/4 லிட்டர் வருதுங்க. இது வந்து நம்ம நார்மலாக வந்து தனியாகவும் கிடைக்கும். 10 லிட்டர் டேங்க் அடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, 50 ml வரைக்கும் நீங்கள் போட்டு அடிச்சிக்கலாங்க ஒரு டேங்குக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, பெவேரிலின் இது வந்து பார்த்தோம்னா ஒரு உயிர் பூஞ்சான கொல்லி. இது வந்து பார்த்தோம்னா, பயிரில் வரக்கூடிய தண்டு துளைப்பான், காய் துளைப்பான், புழு எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து இந்த கிட்டில் வந்து பார்த்தோம்னா 1/4 லிட்டர் வரும். நார்மலாக நம்ம 10 லிட்டர் டேங்க்கில் வந்து பார்த்தோம்னா 50 ml போட்டு அடிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பயோலின்ங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லா பயிருமே கொடுப்போம்லங்க. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, என்பிகே அப்படின்ட்டு. இது வந்து இயற்கையான முறையில் கிடைக்கிறதுங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த கிட்டில் வந்து 1/4 லிட்டர் வருங்க. இது வந்து பயிருக்கு தேவையான வளர்ச்சி எல்லாமே வந்து கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 10 லிட்டர் கேனில் பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு 50 ml வரைக்கும் போட்டு அடிக்கலாங்க. இந்த 4 மருந்து தான் பார்த்தோம்னா இந்த சுரக்ஷா ப்ளஸ் கிட்டில் இருக்குங்க. இது வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து 1/4 லிட்டர் இருக்கும். இந்த சேப் 3 மட்டும் வந்து பார்த்தோம்னா 100 ml இருக்குங்க. இது வந்து மொத்தத்தையும் பார்த்தோம்னா கரைச்சி நம்ம 5 டேங்க் வரைக்கும் அடிச்சிக்கலாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த 1/4 லிட்டர் கிட்ட மட்டும் தான் வருது இப்போதைக்கு. இது வந்து 5 டேங்க் வரைக்கும் அடிச்சிக்கலாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.